வணக்கம். வாசுதேவன். கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ், திருப்பூர் மற்றும் அன்னூர். நம்ம கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் என்ன தொழிலை செய்யுது? நிறைய பேருக்கு இந்த தொழில் என்ன அப்படிங்கறதே தெரியல, புரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. குறைந்த செலவுல ஒரு தொழிலை ஆரம்பிச்சு ஒரு நிறைவான லாபத்தை அடையக்கூடிய தொழில் வாய்ப்புகளை நம்ம கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் வழங்குகிறது. அதுல முதல் தொழில் அப்படின்னா அந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கும் தொழில். திருப்பூரில் தயாரிக்கப்படும் பனியன் அதுல விழக்கூடிய வேஸ்ட நூல் வேஸ்டா மாத்துறது தான் இந்த தொழில். இதுக்கு இயந்திரம் இருக்கிறது. அந்த இயந்திரத்தோட விலை 75,000 ரூபாய். அந்த துணி கிலோ 50 ரூபாய்க்கு நம்ம நிறுவனத்துல நீங்க வாங்கிக்கலாம். அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்க நூல் வேஸ்டா பிரிச்சு நல்லா உதறி கிளீன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கிலோ 75 ரூபாய்க்கு நமது நிறுவனம் திரும்ப வாங்கி கொள்ளும். நீங்க அதே வேஸ்ட பேக்கெட் பண்ணி வெளியில வித்தீங்க அப்படின்னு சொன்னா கிலோ 110 ரூபாயில இருந்து 165 ரூபாய் வரைக்கும் உங்களால விற்க முடியும். இந்த நூல் வேஸ்ட் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வீலர் ஒர்க் ஷாப்பு, 4 வீலர் ஒர்க் ஷாப்பு, பெயிண்டிங் பூத்து, ஆயில் கடை, பெட்ரோல் பங்கு போன்ற பகுதிகளில் நீங்க பார்த்துருக்கலாம். இந்த கலர் கலரா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நூலை சுருட்டி ஒரு பேக்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து இந்த சர்வீஸ் ஸ்டேஷன்ல கிளீன் பண்ற பர்பஸுக்கு பயன்படும். இது காலங்காலமா திருப்பூர் பகுதியில கைகளால் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இயந்திரத்தை பயன்படுத்தி இந்த நூல் வேஸ்ட தயாரிக்கக்கூடிய தொழிலை 2021 இருந்து நம்ம அறிமுகப்படுத்தி செஞ்சிட்டு இருக்கோம். இந்த தொழிலை செய்யணும் நீங்க விருப்பப்பட்டால் 75,000 கொடுத்து மிஷின் வாங்கிக்கலாம். அதற்கு தேவையான துணியை நமது நிறுவனத்தில் வாங்கிக் கொள்ளலாம். இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்க நூல் வேஸ்டா மாற்றி உங்கள் பகுதியில் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம். உங்களால் விற்க இயலவில்லை என்றால் நமது நிறுவனத்திடம் நீங்கள் திரும்ப கொடுத்து பணம் பெறலாம். இதுதான் இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கும் தொழில். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாட்டில் உடைக்கும் தொழில், பிளாஸ்டிக் பொருட்களை உடைக்கும் தொழில். அப்போ நம்ம அன்றாடம் வாழ்க்கையை பயன்படுத்தி அந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் தூக்கி போட்டுருவோம். உடைஞ்சி நம்ம சேரு, குடம், வாளி, மக்கு, பிளாஸ்டிக் பேப்பரு, எலக்ட்ரிக்கல் பைப்பு, சின்டெக்ஸ் டேங்கு, ஆட்டோமொபைல் அந்த ஸ்பேர்ஸ்ல பம்பரு, இந்த மாதிரி உடைஞ்ச அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் சேகரித்து அதை வந்து ஒரு மிஷினை பயன்படுத்தி தூளா உடைச்சு கொடுத்தா நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது இந்த தொழில் நடந்துட்டு இருந்த தொழில் தான். நம்ம வீட்டுல வேஸ்டா போற அந்த பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் ரோட்ல வந்து புதுவரைக்கும் பேரிச்சம்பழத்துக்கும் ஏதாச்சும் பழைய பாத்திரத்துக்கும் நம்ம வித்துக்கிட்டு இருந்தோம். அதையே ஒரு தொழில் வாய்ப்பாக மாற்றி நீங்கள் லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் கொடுக்குது. அதற்கு தேவையான இயந்திரங்கள் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு அந்த பவர் 1 HP, 2 HP, 3, 5, 10, 15, 20, 25 HPன்னு இயந்திரங்கள் வந்து ஒரு 8 மாடல் இருக்கு. அப்போ உங்க முதலீட்டிற்கு தகுந்த மாதிரி, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்ருக்கு தகுந்த மாதிரி உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பவரை வச்சு இந்த தொழிலை ஆரம்பிச்சு உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் சேகரித்து தரம் பிரித்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி துகள்களாக உடைத்து கொடுத்தால் நமது நிறுவனம் உங்கள் வீட்டிற்கே வந்து அந்த தயாரித்த துகள்களை எடுத்துக்கொள்வோம். அப்ப நீங்க இந்த தொழிலை ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா அதை தயாரிச்சதை எங்க விற்கணுங்கிற பயம் தேவையில்லை, வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நமது நிறுவன வேன் வந்து டைரக்டா வந்து உங்க வீட்டுல வந்து அதை பிக்கப் பண்ணும். இப்படி நமது பகுதியில் கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை எல்லாம் சேகரித்து ஒரு தொழில் வாய்ப்பாக உருவாக்கி அதன் மூலம் நீங்கள் தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் வழங்குகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாக்கு தட்டு தயாரிப்பு தொழில். இதுவும் வந்து பொதுவாக காலங்காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில். இதற்கு முன்னாடி இருந்த மிஷின்ல வந்து பொதுவாக பாக்கு தட்டு மட்டும்தான் தயாரிக்க முடியும்.
பழைய இயந்திரங்களில் அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் மின்சார தேவை இருக்கும். அதாவது அது ஹீட் ஆகிறதுக்கு அதிக கரண்ட் எடுக்கும். இப்போது தயாரிக்கப்படும் இந்த புதிய இயந்திரங்களில் குறைந்த மின் செலவில் அந்த ஹீட்டரை இயங்கும் வகையில் இருக்கும். அதுபோலவே பாக்குத்தட்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் அதே இயந்திரத்தில் பேப்பர் பிளேட்டின் தயாரிக்கும் வகையில் புதியதொரு மாற்றத்தோடு அந்த இயந்திரங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பாக்குத்தட்டு மட்டும் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அதே இயந்திரத்தில் நீங்கள் பேப்பர் பிளேட்டும் தயாரிக்கலாம். அப்போ இதுல வந்து நீங்க 12 இன்ச்சு 10 இன்ச்சு 8 இன்ச்சு 6 இன்ச்சு 4 இன்ச்சுன்னு பல்வேறு அளவுகளில் அந்த டையை மாத்தி போட்டு நீங்க தயாரிக்க முடியும். அதுல வந்து சிங்கிள் டை, டபுள் டை, 4 டை, 5 டை, 3 டை, இப்படி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த இயந்திரத்தை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அப்படிங்கிறது புத்தகம் கொடுக்கும். இதற்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல், அதாவது அந்த பேப்பர் ரோலு, அந்த கட்டிங் ஷீட்டு எல்லாமே அப்படிங்கிறது நமது நிறுவனத்திலுமே நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அது போலவே அது வந்து எளிதாக மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதாவது இன்னைக்கு அந்த பேப்பர் பிளேட்டோட தேவை அதிக அளவில் இருக்கு. அப்போ உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க சப்ளை பண்ணலாம். நீங்க இந்த தொழிலை செய்யறீங்கன்னா அந்த பகுதியில் இருப்பவர்கள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அதை வாங்கிக்குவாங்க. அதுல எஸ்பெஷலி அப்படிங்கிறது அந்த பேப்பர் பிளேட் எல்லாம் பயோ டிகிரேடபிள் அந்த குவாலிட்டியில நம்ம தயாரிச்சோம் அப்படின்னு சொன்னா ரிலையன்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு நீங்கள் இதை சப்ளை பண்ணணும். ஏன்னா அந்த பயோ டிகிரேடபிள் அப்படிங்கிறது இப்போ இந்த ஃபுட் கிரேட்ல நம்ம தயாரிச்சு கொடுக்கலாம். அப்ப என்னன்னா மாற்றங்கள் எப்படியெல்லாம் இருக்கு, புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் குறைந்த மின் செலவில் இயந்திரங்களை இயக்கி எவ்வாறு தொழில் செய்வது போன்ற விஷயங்களை எல்லாம் நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் கருத்தில் கொண்டு புதிய இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்யும். அப்ப மற்ற நிறுவனங்களின் தயாரிப்புகளை விட நமது நிறுவனத்தின் தயாரிப்புகள் எவ்வாறு சிறந்து இருக்கிறது என்பதை நீங்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட நேர்ல வந்து இயந்திரங்களை பார்த்து இந்த தொழில் எவ்வாறு நடக்கிறது, உங்களால் இந்த தொழிலை செய்ய முடியுமா, இந்த தொழில் செய்வதன் மூலம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சாத்தியமா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நேரடியாக எங்களோடு ஆலோசித்து இந்த தொழிலை தொடங்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன் எதற்கு, ஏன், எப்படி என்ற விஷயங்களை கேட்டு பார்த்து தீர விசாரித்து இந்த தொழிலின் மூலம் நிகர லாபத்தை அடைய முடியுமா அப்படிங்கிற விஷயங்களை கேட்டறிந்து பார்த்தறிந்து நீங்கள் இந்த தொழிலில் முதலீடு செய்தால் நிச்சயமாக ஒரு வெற்றி தொழிலதிபராக நீங்கள் மாற முடியும். எப்படி? நேர்ல வாங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் சரியான தீர்வை கேட்டு நீங்கள் திருப்தியானால் எங்கள் குடும்பத்தோடு இணைந்து உங்கள் சுயதொழில் வாய்ப்பை நனவாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।